பணம் வந்து சேரக்கூடிய மாதம், பண வரவு கிடைக்கக்கூடிய மாதம், லாபம், ஆதாயம் ஏற்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். தை மாதத்தில தனுர் ராசிக்கு பண வரவு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததா மீன ராசிக்கு. லாப ஆதாய ஸ்தானம் வலுக்கிறது. அந்த இடத்துல 4 கிரகங்களுடைய தொடர்பு, சஞ்சாரம் ஏற்படுகிறது. அப்போ 11ஆம் இடத்திற்கு 4 கிரகங்கள் வர்றதுனால, நிலையாக மாதம் முழுக்க 2 கிரகம் இருக்கும். சூரியன், செவ்வாய். புதன், சுக்கிரன் புதன் வருவாரு. அங்கிருந்து 12க்கு வருவாரு. சுக்கிரன் அங்க இருக்கார். அங்கிருந்து 12க்கு வருவார். இதான் கிரகநிலை சொல்கிறது. அப்போ 11லேருந்து 12க்கு வரக்கூடிய கிரகங்கள்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 12க்கு வந்தாலும் பலன் தருவார். விதிவிலக்கின்படி. புதன் வந்து 12க்கு வந்தாலும் கூட, அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ராகு, புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்க்கையாக வந்துரும். அதனால வந்த பணத்த செலவு பண்ணாலும், அது ஒரு காரண காரியமா தான் பண்ற மாதிரி இருக்கும். திரும்ப வர மாதிரியான செலவு தான் இருக்கும். அதனால மீனராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். லாபம்னா ஃபர்ஸ்ட்டு பணம். பணம் தானே எவ்வளோ லாபம் அப்படின்ற மாரி நம்ம பேசுறோம். அதனால பண வரவை நீங்க எதிர்பார்க்கலாம். ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. ராசியாதிபதி குரு அர்த்தாஷ்டமம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால நீங்க கொஞ்சம் டைட்டா கட்டி பிடிச்ச மாரி, கட்டி போட்ட மாரி இருக்கு. கையெல்லாம் கட்டின மாரி இருக்கு. முன்ன மாரி ரொம்ப ஃப்ரீயா இருக்க முடியல. பார்த்து, பார்த்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படின்ற மாரி இருந்தா, இப்ப கொஞ்சம் அந்த மனி ஃப்ளோ, அந்த பண வரவு நல்லா வந்து, நீங்க தாராளமா செலவு பண்ற மாதிரி இருக்கும். பிள்ளைகளுக்கான செலவுக்கோ, குடும்ப செலவுக்கோ எந்த கஷ்டமும் உங்களுக்கு ஏற்படாது.